இது கொத்தவரங்காய். இது 3rd டைம் ஹார்வெஸ்ட் எடுக்கிறோம் இந்த செடி வச்சதுக்கப்புறம். ஒவ்வொரு டைமும் ஒரு 40 காயாவது காய்க்கும். ரொம்ப சூப்பராக காய்க்கிறது. ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான். சூப்பர். ஸோ இது நல்லா ஹார்வெஸ்ட் வருது கொத்தவரை பொறுத்த வரைக்கும். அவரைக்கால தான் பூச்சி நிறைய வருது. கொத்தவரை வந்து நல்லா பெருசாக பூச்சி வருதில்ல, நல்லா நிறையா ஹார்வெஸ்ட் ஒரு செடியிலேயே. ஐ திங்க் 2 செடி இருக்கா? 8 செடி இருக்குது. 8 செடி வச்சு இன்னும் 8 செடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வளரணும். ஆனால் ஒரு செடியிலேயே ஒரு ஆளுக்கு வேணுங்கிற கொத்தவரை வந்து பயங்கர ஃபைபர் ரிச்சு. ஸோ வந்து கொத்தவரை ரொம்ப நல்லா ஒரு இது. அதுவும் வீட்டில் பண்ணது வந்து இன்னும் டெண்டராக இருக்கும். ஸோ வந்து ஒரு கிளையிலே பாருங்கள் இவ்வளோ அப்படியே. அதான் அந்த கொத்தவரைன்னு நினைக்கிறேன். கொத்தாக காய்க்குது. ஸோ நல்லா ஹார்வெஸ்ட்டு. ஒரே ஒரு பிளான்ட்லேருந்தே வந்து அன்றைக்கி ஒரு பொரியல் பண்ணிடலாம். அதுவும் வீட்டில் பண்ணுறது வந்து இந்த நம்ம ட்ரையாக இருக்காது. ஸோ நல்லா டெண்டராக இருக்கும். செம்ம ஈஸி டு மன்ச். கொஞ்சோண்டு தேங்காய் ஏதாவது போட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக சாப்பிட்லாம். ஐ திங்க் கொத்தவரை தேங்காய் போட மாட்டீங்கல்ல? மோஸ்ட்லி போடாமல் தானே போடுவாங்கல்ல? அவரைக்கு போடுவாங்க. கொத்தவரை போடாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா காயும் அந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருக்காது நமக்கு. நல்லா டெண்டராக இருக்கும். ஈஸியாக சாப்பிட்றலாம். கீழே வச்சா தெரியாது. அப்பா தான் தூக்கி காமிக்கணும். அப்பா எடுத்துட்டு வந்து காமிப்பா. ஒரு முள்ளங்கியும் சேர்ந்து விழுந்துருச்சு. ஸோ சூப்பராக வந்து நல்லா லஷ்ஷியாக இருக்குது. ஓடிஜி கார்டனு செம்மையாக இருக்குது. அப்படியே தண்ணி சொட்ட பிளான்ஸ் எல்லாம் செம்ம லஷ்ஷியாக சூப்பராக இருக்குது. ஏன்னா ரெயின் வாட்டரில் வந்து நைட்ரஜன் ரிச்சு ஜென்ரலாக. ஸோ என்பிகே ஃபர்டிலைசர்னால் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுவும் வந்து நைட்ரஜன் நம்ம கொடுப்போம். அந்த எண் வந்து நைட்ரஜன் ரிச்சு ரெயின் வாட்டர். ஸோ செம்ம பிளான்ட்ஸ்னால் அப்படி பட்டோனே லஷ்ஷி ஆகிடும் சூப்பராக. ஸோ வெண்டைக்காய் நல்லா செம்மையாக காய்ச்சிருக்கு. அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி. தக்காளி நான் பழுகணும். ஸோ இன்றைக்கி வந்து வல்லாரை சூப்பராக. இதை ஃபுல்லாக வெளுத்து அப்படியே பேல் க்ரீனாக இருந்துச்சு. அப்படியே வெளுத்த ஒரு க்ரீனாக இருந்துச்சு. அப்புறம் இது மாதிரி தான் மழை தண்ணி பட்டோன்னே அந்த அடுத்த லீவ்ஸ்னால் வந்து புது லீவ்ஸ்னால் சூப்பராக மாறிடுச்சு. ஸோ அந்த பேல் லீவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது செம்ம லஷ்ஷியாக இருக்குது. இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. எப்பயுமே வல்லாரை வந்து இது மாதிரி இருக்கும்போது பக்கத்தில் 2 நம்ம வச்சிட்டோம்னா அதுலேருந்து பிரான்ச்சஸ் வந்து அப்படியே அடுத்த செடி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவே ரூட்ஸ் இது பண்ணிவிடும். ஸோ ஒரு செடி எப்பயுமே பக்கத்தில் நீங்கள் 2 எம்டியாக எப்போயே வைக்கிறது நல்லது. வல்லாரை வைக்கும்போது 2 டைப் வல்லாரை இருக்குது. இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருக்கும். ஸோ இன்னொரு டைப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்கு வந்து நாங்கள் சமைச்சதில் சாப்பிடவே தோணாது. அது பார்த்தா எப்பயுமே இந்த தின் லீவ்ஸ் வல்லாரை தான் நான் வாங்குவோம் பிளான்ட்டு. அதுவும் இது மாதிரி டைமில் சூப்பராக இது மாதிரி எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் விட்டு இப்போ இது எப்படி ஃபில் ஆச்சோ அது மாதிரி கொஞ்ச நாளில் வந்து இதுவும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து வேர் பிடிச்சிக்கும். ஸோ எப்பயுமே ஒரு 3 செடியாக பிளான் பண்ணி வல்லாரை வைக்கிறது பெட்டர். ஏன்னா சில டைம் ஃபுல்லாகவே அப்படியே வந்து செடியும் வந்து ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் 1-2 கொடுத்தப்பறம் சம்டைம்ஸ் வந்து இதனாலன்னு தெரில அப்படியே போயிடும் ஃபுல்லாகவே. அதனால் எப்பயுமே வந்து இது மாதிரி சைடில் நீங்கள் பிளான் பண்ணி வல்லாரை வச்சுக்கிறது பெட்டரு. ஸோ வந்து இது போனாலும் இதில் இருக்கும். ஸோ இதுலேருந்து திருப்பி வரும்போது இதில் நீங்கள் விட்டுக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. அது மாதிரி இப்போது இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து வல்லாரை தொகையல் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு பிளானு. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு கார்டன் ஹார்வெஸ்ட்டோடு வச்சுருக்கீங்கன்னா ஒரு மார்னிங் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து அதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமையல் கூட பிளான் பண்ணலாம். அது ஒரு ஏன்னா ஹார்வெஸ்ட் மிஸ் ஆகிடுச்சுனாலும் முத்திரும். இப்போது வெண்டைக்கானா சம்டைம்ஸ் முத்திரும். அதனால் இது வந்து வல்லாரைக்கீரை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துருக்கு. இது வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ண வல்லாரை. இது வந்து நடுவில் கொஞ்சம் பூச்சி இருந்து கலர்லாம் மாறி இருந்தது. இப்போ வந்து வல்லாரை வந்து மழைக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இது அவரை கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்குது. ஆனால் வந்து பூச்சி பயங்கரமாக வருது. ஆனால் நிறைய பூ இருக்குது அவரையில். நிறைய பூச்சி பயங்கரமாக வருது. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ரெஷ்ஷு பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஆனால் காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து பூச்சி நிறைய வருது. கம்பேரிட்டிவ்லி கொத்தவரை
ஈஸி டு மெயின்டைன். நல்லா வருது ஹார்வெஸ்ட். சூப்பர் ஹார்வெஸ்ட்டுங்க இன்றைக்கி. முள்ளங்கி செம்மையாக ஃப்ரெஷ் முள்ளங்கி, செம்பருத்தி டீ போட்டு குடிப்போம். செம்மையாக ஹார்வெஸ்ட்டு. கொத்தவரைக்காய் பாருங்க. ஆக்சுவலாக ஒரு செடி நாங்கள் பார்த்தா வச்சிருந்த 8 2 3 4 5 செடியிலையும் காய்ச்சிருக்கு. குட்டி குட்டி செடியிலேருந்து இடம் குட்டி குட்டி செடியில் அது அப்படியே இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக கொத்தவரை வந்து காய்ச்சிருக்கு. செம்ம ஹார்வெஸ்ட் இன்னைக்கு. தேங்க்யூ ஓடிஜி. எங்கால் தான் வந்து செருப்பு தூக்கி போட்டார் ஸ்டண்ட்டு பண்ணுறேன்ட்டு. அதில் ஒரு முள்ளங்கியும் விழுந்துருச்சு. செருப்பும் வந்து கீழே விழுந்துருச்சு பாருங்கள். போய் எடுக்கணும். கீழே போய் தள்ளி விட்டார். முள்ளங்கியும் இங்கே மாட்டிக்கிச்சு. தேங்க்யூ.